ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். படா பெஜாரா போச்சுப்பா. இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னதான் சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னாலும் நாங்க இப்படி தான் செயல்படுவோம், இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கமும், அதிமுக பக்கம் ஒரு பக்கமும் என்ன பண்றாங்க? மோதிக்கிறாங்க. இப்போ பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை, நாங்கள் தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இவங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போ குறிப்பா மதுராந்தகத்தில் மோடி அவர்கள் வந்தார். வந்த உடனே என்ன சொன்னார்னா, இங்க இரட்டை இன்ஜின் ஆட்சி அமையும். அதாவது அதிமுக அப்படின்ற ஒரு இன்ஜினும் பாஜக அப்படின்ற ஒரு இன்ஜினும் சேர்ந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி இங்க நடக்கும் அப்படின்னு உறுதிப்பட சொல்லிட்டு போனார். அதிமுகனும் சொல்லல, பாஜகனும் சொல்லல, இரட்டை இன்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்றத ஆணித்தனமா சொல்லிட்டு போனார். இதேதான் மோடி அவர்களை தவிர்த்து அமித்ஷா அவர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. தொடர்ந்து பாஜகவினர் சொல்லிக்கிட்டே வராங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, அதே போல பியூஷ் கோயல் சொன்னார். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரே போட என்ன பண்ணாங்க, போட்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாஜக இங்க எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரே நோக்கில் இருக்கிறாங்க. அதாவது பாஜக அதிமுக மேல ஏறி ஆட்சியை பிடிக்கிறாங்களா, இல்ல எப்படியோ ஆனா இங்க நாங்க பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்பட சொல்றாங்க. இதனால பி.எல். சந்தோஷ் வந்தார் பாருங்க, அவரு கூட என்ன சொன்னதா ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் பாஜக காரங்க அமைச்சர்களா இருக்கக்கூடாதா, துணை முதலமைச்சரா இருக்கக்கூடாதா, அதே போல ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு பெறவே கூடாதா அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் இங்க பதிவு பண்ணதாக இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது பாஜக தமிழ்நாட்டில் இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக நீங்க நிறைய மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா தனித்து பெரும்பான்மையுடைய ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா ஒரு சில மாநிலங்கள் அமைச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா பெரும்பான்மையான மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி தத்துவத்தை தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சில மாநிலங்களில் புறவாசல் வழியா ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியை சதைச்சு அதுல குளிர் காஞ்சி அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கிறதாகவும் ஒரு சில மாநில பதிவு இருக்கு. ஸோ இப்படியா இருக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிரா கூட நம்ம எடுத்துக்கலாம். மகாராஷ்டிரால சிவசேனான்ற ஒரு பெரிய கட்சியை எப்படி உடைச்சி அந்த கட்சியிலிருந்து குளிர் காஞ்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தேசியவாத காங்கிரஸ் இதையும் என்ன பண்ணாங்கன்னா உடைச்சாங்க. ஸோ இரண்டு ஆளும் பெரும் கட்சிகளை உடைச்சி பாஜக அங்க என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சதையும் நம்ம இங்க பாக்குறோம். இப்படியா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் குறி வச்ச ஒரே கட்சி எந்த கட்சினா அது அதிமுக கட்சி. ஏன்னா அதிமுகவில் ஸ்டாண்டர்டா பலமா ஒரு தலைமை இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுக சதஞ்சு போயிருச்சு. திமுக மேலையும் இவருடைய பார்வை இருந்தது. ஆனா திமுகவுடைய கட்டமைப்பு அங்க ஸ்ட்ராங்கா இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுனால அங்க ஊடுருவ முடியல. சோ இவங்க யாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிமுக தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு இங்க ஸ்ட்ராங்கா ஒரு தலைவர் இல்ல. அதிமுகவை வழிநடத்துவதற்கோ இல்ல அதிமுகக்குள்ள மற்றவர்கள் உள்ள நுழைவதற்கோ தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கலாம், நான் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர், நான் ஒரு ஸ்ட்ராங்கான பொதுச் செயலாளர் அப்படின்னு. ஆனா பாஜக அப்படின்னு வந்தபோது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மண்டிட்டு தான் செல்லணும். ஏன்னா எல்லா கவர்களும் எல்லா ஃபைலும் அமித்ஷா கையில இருக்கிறதுனால. ஏன்னா நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா அதிமுக பாஜக கிட்ட சிக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முழுமுதற் காரணம் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் கூட முன்னாள் அமைச்சர்களும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுகக்குள்ளேயே. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் அதிமுகன்ற ஒரு கட்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டில் இந்த கட்சியை வச்சு நம்ம அங்க ஆட்சி செஞ்சிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல பாஜக என்ன பண்றாங்கன்னா ஆஃபர்களை அள்ளி கொடுத்தாங்க. கூட்டணிக்குள்ள முதல்ல வரணும்ல, கூட்டணிக்குள்ள முதல்ல உள்ள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்குபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக இறங்கி வந்தாங்க. எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கினாங்க. குறிப்பா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையே தூக்குற அளவுக்கு இறங்கி வந்தாங்க பாஜக. இப்படியா இருக்கும் பொழுது இப்போ பாஜகவை விட்டுட்டு அதிமுக வரணும் அப்படின்னு நினைச்சா கூட வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட்டை பாஜக போட்டுருச்சு. இப்போ வந்தா எடப்பாடி பழனிசாமி வெளியே தனியாக தான் வரணும். கூட யாருன்னா வருவாங்களா, வரமாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா அந்த இடத்துல யாரை போட்டு அதிமுக என்ற பிராண்டர்ல பின்னாடி நம்ம செயல்பட முடியும் அப்படின்றதுக்கெல்லாம்
பாஜக என்ன பண்ணிட்டாங்க, ஆட்களை செட் பண்ணிட்டாங்க. எஸ்பி வேலுமணி அடுத்த பொதுச் செயலாளராக வருது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. சோ இப்படியா இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டு வெளியே வர வேண்டாம், நம்ம பாஜகவுக்கு அடிமையா கூட இருந்துடலாம், ஆனா அதிமுக வெளியே வந்துட்டா நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் அதிமுக இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் பாஜக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதிமுக வச்சு இங்க ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சமும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா அதுலயே ஒரு சில அரசியல் இருக்கு. ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில இப்போ பாஜக கூட சேர்ந்தனால இந்த கட்சியை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி மக்கள் மத்தியில இருக்குதான் செய்யுது. ஏன்னா பாஜக உள்ள விட்டுட்டா எந்த அளவுக்கு தமிழ்நாடு சீர்கெட்டு போயிடும், எந்த அளவுக்கு தமிழ்நாடுடைய உரிமைகள் பறிக்கப்படும், தமிழர்களின் உரிமை பறிக்கப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா இப்பவே இங்க திமுக ஆட்சி செய்யும் போது சில நிதிகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு வர வேண்டிய அங்கீகாரத்தையும் உரிமைகளும் தர மாட்டாங்க. பாஜக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நீதிமன்றத்தில் சென்றுதான் போராடி நம்மளுடைய உரிமைகளை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு ஈஸியா கிடைக்க வேண்டியதெல்லாம் போராடி வாங்க வேண்டிய ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா பாஜக மேல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இதே 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செஞ்சார். அந்த ஆட்சி காலத்துல பாஜக எப்படி டைரக்டா உள்ள இறங்குனாங்க, இன்னைக்கு கரண்ட் பில் அதிகமாயிருச்சு, வீடு வீடா போயிட்டு மிஷினை வச்சு அதிமுக காரங்க பில் அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, இதுக்கு முழு காரணம் யாரு அப்படின்னா உதய்மின் திட்டத்தை இங்க உள்ள அலோ பண்ணது தான். அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் இந்த உதய்மின் திட்டத்துல போய் சைன் போட்டு வந்ததுக்கு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் மின் கட்டணம் உயர்வு அதிகமாகிறதுக்கு காரணம். இதை புரிஞ்சுக்காம அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, நாங்க செஞ்ச தப்ப நாங்க மறைச்சிட்டு இப்ப கரண்ட்ல திமுக ஆட்சி என்ன பண்ணிருச்சு, மின் கட்டணத்தை உயர்த்திருச்சு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னும் நிறைய திட்டங்கள் என்ன பண்ணாங்கன்னா உள்ள கொண்டு வந்தாங்க. குறிப்பா இங்க தமிழ்நாட்டு ஆபீஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னா தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சைன் பண்றாரு தெரியுமா, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்க என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களாம் வந்து வேலை செய்யலாம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புலையும் வெளி மாநிலத்தவர்கள் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை, ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரு. இதற்கு பாஜக அழுத்தம் கொடுத்தது ஒரு காரணம். ஆனா 2021 திமுக ஆட்சி வந்த உடனே அதை நீக்கினாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத இங்க இருக்கிற திமுக அரசு கொண்டு வந்தது. இப்படி பல திட்டங்களை டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பாஜகவுடைய திட்டங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு சீர்கட்ட நிலைமையில கொண்டு வந்தார். 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அது எல்லாத்தையும் சீர்திருத்தி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் அதிகப்படுத்திருக்காரு, இரட்டை இலக்கணத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல கஜானாவை காலி பண்ணி இன்னைக்கு திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார், உண்மையான ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. கடன் வாங்கிட்டாங்க, இத்தனை கோடி வாங்கிட்டாங்க, அத்தனை கோடி வாங்கிட்டாங்க. வாங்கி யாருக்கு செலவு பண்ணாங்க, எந்த திட்டத்துக்காக செலவு பண்ணாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிதி தர மாட்டேன், இந்தியை ஏத்துக்கொண்டாதான் உங்களுக்கு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்குதுல. ஆனா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நாங்க கல்வியை தருவோம், கடன் வாங்கியாச்சுன்னா கல்வியை தருவோம். இப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தகப்பன் என்ன நினைப்பான், நான் படிக்காதவன், நான் கடனை உடனே வாங்கியாச்சு என் பிள்ளைய படிக்க வைப்பேன் அப்படின்னு தானே நினைப்பான். அதே போலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கடனை வாங்கி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி படிப்பை மேம்படுத்தணும், வளர்ச்சி பாதையில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வளர்ச்சி திட்டங்களுக்காக என்ன பண்றாங்க, கடனை வாங்கி இங்க செலவு பண்றாங்க. ஆனா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற பிரதான எதிர்க்கட்சி சொல்றாங்கல்ல அதிமுக, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. இதே பாஜக கூட தான் இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. ஏன் நீங்க சொல்லி வாங்குங்க, எங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி நிதியை கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, கொடுங்க சார், சொல்லி வாங்குங்க, நீட்டை நீக்குங்க சார், எல்லா பேரும் புகழும் நீங்க எடுத்துட்டு போங்களேன், ஏன் நீங்க இது செய்ய மாட்டேன்றீங்க? ஒரு சாமானிய மக்களுக்கு அதான சரி செய்யும். திமுக குற்றம் செய்து, ஓகே, அதிமுக கூட்டணியில் இருக்கீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க? சாமானிய மக்களா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்களா? இதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு, தான் பதவிக்கும் தன்னுடைய கட்சியுடைய ஆட்சிக்கும் பாதிப்பு வருது அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன பண்றாரு, பாஜக எதிர்க்க ஆரம்பிக்கிறார். பாஜக இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இல்ல
தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. மோடி அவர்கள் பேசுறாரு மதுராந்தகத்துல வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி இங்க நடைபெறும் அப்படின்னு. ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு, அதிமுக தனித்து அதிகமான தொகுதியில நின்று தனித்து ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்களுக்கு சண்டையே இங்கதான் இருக்கு. ஏன்னா எப்படியே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருப்பாரு. எப்படி இருப்பாரு, ஒரு பொம்மை முதலமைச்சரா தான் இருப்பாரு கண்டி. இவர் தனித்துவமா நின்று ஆட்சி செய்யறேன், நான் முதலமைச்சர், ஏன் கீழே தான் எல்லாருமே அப்படிலாம் செயல்பட முடியாது. ஏன்னா வகையா சிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி தனித்து ஆட்சி செய்வாரு அப்படின்னா, இவர் ஜெயிச்சாலும் இங்க கூட்டணி ஆட்சி தான் கன்ஃபார்ம். இத மக்களை மடைமாற்றுகிற விதமாக நாங்க தனித்து ஆட்சி செய்யறோம். ஏன்னா மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் நல்ல வரவேற்பு கிடையாது. இந்த உண்மையை கலை யதார்த்தத்தை அதிமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க, ஒரு சிலரை தவிர்த்துட்டு. இப்படியா இருக்கும் பொழுது இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மடைமாற்றுகிற விதமா தான் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் இங்க அதிமுக ஜெயிச்சு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி இங்க இருக்காது. அம்மாவின் ஆட்சியை தருகிறோம் சொல்ற அந்த அம்மாவின் ஆட்சி இருக்காது. அதே போல அதிமுக ஆட்சி கட்டில இருக்காது. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய செயல்பாடுகளும் பாசிசத்தினுடைய செயல்பாடுகளும் சனாதனத்தினுடைய செயல்பாடுகளும் RSS கொள்கைகளும் இங்க ஆட்சி செய்யுமே கண்டி. இங்க நாங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தரோம், எம்ஜிஆருடைய ஆட்சியை தரோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு புருடா அப்படின்றத மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். பாஜக இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுது, அதிமுக தனித்து ஆட்சின்னு சொல்லுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.